நாட்டையே உலுக்கிய பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 11 குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை விமர்சித்த விவகாரத்தில் மாலத்தீவு தூதரிடம் மத்திய அரசு கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகின்றனர் செய்தியாளர்கள் ராஜா மற்றும் வெங்கடேசன். மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி பெண்கள் மற்றும் விவசாயிகள் அதிகாரம் பெறுவது நாடு அதிகாரம் பெறுவதை உறுதி செய்யும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் டெல்லி, பஞ்சாப், கோவா ஆகிய மாநிலங்களில் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடைபெற்றதாக தெரிகிறது. இதனிடையே கடந்த 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு என்ற பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 11 குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த அம்மாநில அரசின் உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது. செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கும் கூடுதல் தகவல். பில்கிஸ் பானு கூட்டு வல்லுறவு வழக்கில் தண்டிக்கப்பட்ட 11 பேரையும் விடுவித்த குஜராத் அரசின் முடிவை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் அந்த 11 பேரையும் இன்றிலிருந்து 2 வாரங்களுக்குள் சரணடையவும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு மூலம் பெண்களுக்கு எதிரான பாஜக அரசின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்நாட்டு தூதரை இன்று நேரில் அழைத்து மத்திய அரசு கண்டனம் தெரிவித்தது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். மாலத்தீவு அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி கடந்த 2 ஆண்டுகளின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதல் இடத்திலும் 2வது இடத்தில் ரஷ்யா 3வது இடத்திலும் சீனா இருக்கிறது. ஆனால் தற்போது இந்தியர்கள் மால்தீவ்ஸ் செய்வதற்கான முன்பதிவை ரத்து செய்து வருகிறார்கள். இதனால் அங்கே அடுத்த 25 நாட்களுக்கு சுற்றுலாத்துறை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் லட்சத்தீவில் சுற்றுலா செல்வதற்கு இணையத்தை தேடுதல் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.